ஹலோ ஆல், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கும்போது என்னோடய தங்கச்சியோட மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ நாள் பொறுமையாக இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எத்தனையோ நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக என்னோட சந்தோஷத்தை அவங்களோட சந்தோஷமாக நினச்சி என்னோடய வீடியோஸை பார்க்குற நிறைய பேரை நான் நேர்லேயும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனை நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்காகத்தான். அது போக நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக நம்ம யூடியூப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் மட்டும்தான். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியான்னு வந்துட்டாலே ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு இரலவெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். நான் எப்போவுமே என்னோட ப்ரேயரில் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என்னோட டேயவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தங்கச்சியோட பூ வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓணம்க்கு அடுத்த நாள் செப்டம்பர் 15 வச்சுருந்தோம். நிறைய இடங்களில் இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனை உறுதி வாக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் இதை பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு அலைன்ஸ் பார்த்து நமக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஏதாச்சும் ஒரு கோவிலில் வச்சு பார்க்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்குது, 2 ஃபேமிலிக்கும் எல்லாமே ஓகே அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சு அந்த கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டு போவாங்க. அதுதான் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அம்மா கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறமா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னோட கசின் ஃபேமிலி எல்லாருமே தான் அன்றைக்கி வந்திருந்தாங்க. பூ வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட செகண்ட் மீட்டப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவிலில் வச்சு பார்த்து எல்லாமே பேசியிருப்போம். ஆனாலுமே அந்த பூ வைக்கிற டைமில் நமக்கு ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்தும் சில க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வருவாங்க. அன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷனை காலையில் தான் வச்சுருந்தோம். காலையில் அந்த நல்ல நேரம் பார்த்து தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க. அவங்க அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிக்கிறது வரைக்கும் அப்படியே எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லப்டப் மொமெண்ட்டாக தான் இருந்தது. கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்தது. ஆனால் என் தங்கச்சி பரவாயில்ல, அவள் உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலியை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. அண்ட் அன்னைக்கு நம்மளோட குட்டீஸ் இருக்காங்களே 2 பேரும், அக்ஷயகி, ஏதோ சித்திக்கு அன்னைக்கே கல்யாணங்கிற மாதிரி அவங்க சித்தியை பிடிச்சி வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன சொல்லி வச்சுருந்தோன்னா, சித்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து வேறு வீட்டுக்கு போயிடுவா, அதனால அவங்க அன்னைக்கே சித்தியை வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்டே இருந்து ஒரே கொஸ்டினாக கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே நாங்கள் எல்லாரும் கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடி ரெடியாக இருந்தோம். எங்கள் சைடில் உள்ள ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னோட தங்கச்சிக்கிட்ட மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா விளையாடிட்டே இருந்தோம். சரி அப்போவாச்சும் அவள் கொஞ்சம் பயப்படுறாளா பார்க்கலான்னு. ஆனால் உண்மையாக அவள் கேஷுவலாக இருந்தால் எனக்கு தான் ஒரு பக்கம் பதட்டமாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டி எப்படின்னா, மாப்பிள்ளை வர்ற டைமில் பொண்ணோட அக்கா ஆரத்தி எடுக்கணும். ஸோ நான் தான் அந்த ஆரத்தி எடுக்கணுமா. எனக்கு கையெல்லாம் அப்படி பயங்கர சில்லுன்னு இருந்தது. கையெல்லாம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆரத்தி எடுக்கும்போது என் கை நல்லா ஆடிச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கும்போதும் இதே ஒரு பதட்டம் தான். அது என்னன்னு தெரியல, அந்த நேரத்தில் அந்த ஒரு பதட்டம் எனக்கு வந்துடுது. இந்த ஆரத்தி தட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு புது தட்டம் எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் 2யும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டார்க் ரெட் கலரில் வரும். அதுக்கு மேலே ஒரு 5 வெற்றிலை வச்சுட்டு சூடகம் ஏற்றி நம்ம ஆரத்தி எடுக்கணும். நான் இந்த வெற்றிலை ஆரத்தி எடுத்தேன். என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி சந்தனம் குங்குமம் எல்லாம் வர்றவங்களுக்கு வச்சு விட்டுட்டு பன்னீர் தெளித்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஆரத்தி எடுத்ததுமே வெளியில் போயிட்டு அந்த ரோட்டில் அதை எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு எல்லாரும் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் நான் போகணும். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் மாப்பிள்ளையை கோவிலில் வச்சு பார்த்துட்டோம். ஆனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். அண்ட் நாங்களும் அன்னைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டு சைடில் உள்ள க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் எல்லாமே இருந்தது. சுற்றி ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்ததும் 2 ஃபேமிலி சைடும் எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த நல்ல நேரத்துக்குள்ளே பூ வைக்கணும். அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக தங்கச்சிக்கு வாட்ச் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை கூட பிறந்த தங்கச்சி, அவங்களோட அம்மா எல்லாரும் சேர்ந்து தங்கச்சியோட தலையில் பூ வச்சு விடுவாங்க. இந்த பொண்ணை தான் எங்கள்
எங்கள் வீட்டுக்கு மருமகளாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி உறுதி பண்ணிட்டு போவாங்க. அதுதான் வந்து இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன். நிறைய இடங்களில் வந்து அதை உறுதி வாக்கு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சம்பிரதாயங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். எங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக நடக்கும். ஸோ இவங்க தான் என்னோட செகண்ட் தங்கச்சி, எங்கள் வீட்டு கடைக்குட்டியோட ஃபியான்சே. நேம் வந்து ஆகேஷ். என்னோட அப்பா அம்மாவோட 3வது மருமகன், என்னோட 2வது கொழுந்தன். ரொம்ப ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன். 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். நிஜமாவே அன்னைக்கு வந்து ரொம்ப பிளெஸ்டாக வந்து ஃபீல் பண்ணோம். பூ வைக்கிற அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கை நினச்சிட்டு போகணும், அதாவது சாப்பிட்டுட்டு போகணும். அதுக்காக மதியம் லஞ்ச் வந்து வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கன்ஜெஷனாக இருக்கும். நிறைய பேர்த்த வந்து அட் அ டைமில் வந்து நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது. வீட்டுக்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இடம் இருக்காது. ஸோ அதனால் அப்பாவோட ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் தான் வந்து மதியம் லஞ்சை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே கிளம்பி அப்பாவோட ஹோட்டலுக்கு போயிட்டோம். ரொம்ப பக்கத்தில் தான். அங்கே போனதும் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் சாப்பாடெலாம் பரிமாறி, ஏன்னா கரெக்டாக அந்த நல்ல நேரத்துக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் வந்து கிளம்பி போகணும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்தையும் கவனித்து அனுப்புனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எங்கள் சைடில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சின்ன அந்த ஒரு படபடப்பெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே அப்படியே வந்து செட்டில் ஆகிடுச்சு. ரொம்ப மனசுக்கு வந்து லேசாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா திருப்தியாக நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து நல்லா ஜாலியாக எப்பவும் போல் பேசிட்டு எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். நிறைய பேர் வந்து என்னோட சிஸ்டர் 2 பேர்த்தோட நேம் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட ஃபஸ்ட்டு சிஸ்டர் நேம் வந்து ஜெயஷாலினி, செகண்ட் சிஸ்டரோட நேம் வந்து அஸ்வினி. ஸோ அதுக்கப்புறமா ரீசெண்டாக நம்ம மினி விலாக்ஸில் கூட எதுக்காக உங்கள் வீட்டில் வச்சு எல்லா அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, அம்மா வீட்டில் வச்சு பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஒரு ஸ்பேஸ் கன்ஜெஷன்னால தான். வீட்டுக்கு வெளியில் இடம் இருந்தால் கூட அங்கே வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் அம்மா வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த இடம் எதுவும் இருக்காது. இதுவே நம்ம வீட்டிலனா கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், வீட்டு பக்கத்துலேயே வந்து இடம் இருக்குது. ஸோ அவங்கள கவனிக்கிறது, சாப்பாடு பரிமாறுறதெல்லாம் அங்கே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சு தான் இருக்கும். அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 5 வகையான கூட்டு, பொரியல், வடை, பழம், ஸ்வீட்டு, பாயாசம்னு நல்லாவே இருந்தது எல்லா சாப்பாடும். ஆக்சுவலாக நாகர்கோவிலில் வந்து ஆரியபவன் இருக்குது. ஸோ அது வந்து ஓணம் டைம்ங்கிறதுனால ஃபஸ்ட் டைமில் வந்து நம்ம ஆர்டர் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நல்லா ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராகவே எல்லா மெனுவும் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டுமே, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்குமே நமக்கு வந்து அந்த பசியே எடுக்காது. ஆனால் அந்த கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது கிடைக்கிற ஃபீல் வந்து அதை சொல்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கடைசியாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தான் அன்றைக்கி பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி நடந்ததை உங்களுக்கு வந்து ஒரு கிளிம்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த விலாகோட அப்படியே கண்டினியூ ஆகிறது வந்து நம்ம மேரேஜ் ஷாப்பிங் வீடியோ. ஏன்னா மேரேஜ் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா 2 ட்ரிப்பாக நாங்கள் வந்து மேரேஜ் பட்டு ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனது வந்து திருநெல்வேலி. அதுக்கப்புறம் அங்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கும் நிறையா பட்டு சாரியெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. பையன் வீட்டு சைட்லேயும் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பல்கான பட்டு சாரி பர்ச்சேஸ்லாம் இருந்ததுனால கடைசியாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி காஞ்சிபுரத்தில் தான் வந்து அந்த முகூர்த்த சாரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு போனது வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய RMKV தான் போயிருந்தோம். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சியோட முகூர்த்த பட்டு, அவளோட என்கேஜ்மெண்ட் பட்டு சாரி எல்லாமே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி RMKVயில் தான் எடுத்தோம். ஸோ அந்த முகூர்த்த பட்டுனாலே அந்த காலத்தில் இருந்து எங்கள் ஊர் சைட்லலாம் நிறைய பேர் வந்து இந்த RMKVக்கு தான் போவோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் மாமா கல்யாணத்துக்கே வந்து எங்கள் அம்மா எல்லாருமே வந்து இங்கே வந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த RMKV அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. முகூர்த்த பட்டு சாரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருப்பாங்க. நல்ல வெரைட்டியான கலெக்ஷன் வந்து இருக்கும் பிரைடல் கலெக்ஷனில். ஆனால் என்னென்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச பட்டு சாரி எதையாச்சும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதோட ரேட் வந்து கண்டிப்பாக above 70, 80, 1 lakh வரைக்குமே இருந்தது. அதுலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் யூனிக்காக கலர்ஸ் எல்லாம் தேடும்போது ப்ரைஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு. அதுக்கப்புறமா தான் தங்கச்சிக்கும் வந்து கொஞ்சம் நிறையா பட்டு சாரி எடுக்க வேண்டியது இருந்தது கல்யாணத்துக்கு. அப்புறமா பையன் வீட்டு சைட்லேயும் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பல்கான பட்டு சாரி பர்ச்சேஸ்லாம் இருந்ததுனால அங்கே வச்சே வந்து சடனாக ஒரு பிளான் பண்ணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணதில் காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு சாரி வந்து நம்ம நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில், நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே RMKVயில் வந்து ரிசப்ஷனுக்குள்ள லெஹங்கா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு நாள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் காஞ்சிபுரம் தான் வந்திருந்தோம்.
ஆக்சுவலி காஞ்சிபுரம் வந்து ஃபேமஸே இந்த சில்க் சாரிக்கு தான். ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. நாங்கள் போனது வந்து பிரகாஷ் சில்க்ஸ் அப்படிங்கிற கடை. ஆக்சுவலாக நான் மினி விலாக்ஸில் ஷேர் பண்ணும்போது கூட நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் அந்த கடையை பற்றி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. நாங்கள் ஃபஸ்ட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பயங்கர ஒரு ஆசிலேஷன் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் காஞ்சிபுரத்துக்கு இந்த மாதிரி பட்டு சாரி எடுக்க போனோம். இதுக்கு முன்னாடி இப்படி போனது இல்லையா. ஸோ எங்களுக்கு என்னென்னா ஆர்எம்கேவிலேயே எங்களுக்கு சில பட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி இதை விட அங்கே நல்ல கலெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு தான் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே போனதும் எங்களுக்கு வந்து எல்லார் தலையிலையும் வந்து பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இங்கேருந்து வெளியில் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் பட்டு சாரி எடுத்துகிட்டு வருவோன்னு. காஞ்சிபுரத்தில் 2 நாள் இருந்தோம். ஃப்ரைடே நைட்டே வந்துட்டோம். சாட்டர்டே மார்னிங் வேலையாக பட்டு சாரி கடைக்கு போயிட்டு முதல்ல வந்து கல்யாண பொண்ணுக்கு நிச்சயதார்த்த பட்டு, கல்யாண பட்டு இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டைம் ஒரு நாளைக்குள்ளே நம்ம எல்லாத்துக்குமே எடுத்து முடிக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் அவங்க சைடில் உள்ள ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் பட்டு சாரி எடுக்க வேண்டியது இருந்தது. இங்கே நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பட்டு சாரி எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ பொண்ணுக்கு எடுத்து முடிச்சதும் எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் பட்டு சாரி வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு இந்த பிரகாஷ் சில்க்ஸ்க்கு யார் வேணாலும் போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல பல்காக முகூர்த்த பட்டு சாரியெல்லாம் ஃபேமிலிக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பிரகாஷ் சில்க்ஸ்க்கு நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா போகும்போது நானே ஒரு டவுட்டில் தான் போனேன். அங்கேருந்து வரும்போது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் வந்தேன். கலெக்ஷன்ஸும் சரி, அந்த ப்ரைஸ் ரேஞ்சுமே சரி, ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. முகூர்த்த பட்டு எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. இதுவே இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் நாகர்கோவில், திருநெல்வேலியாக இருக்கட்டும், அங்கேயுமே வந்து முகூர்த்த பட்டு எல்லாமே நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை விட கம்மியான ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம பட்டு சாரியெல்லாம் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு வைடான ஒரு கலெக்ஷன் வந்து இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஒரு 10,000 to 20,000 ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா அந்த பிரைடல் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய அதே லுக்கில் வந்து நிறைய பட்டு சாரீஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக வந்து பட்டு சாரி ஷாப்பிங் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சுது. என்னாலையுமே இந்த அளவுக்கு தான் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சுது. இந்த ப்ளூ கலர் பட்டு சாரி தான் நான் வந்து முகூர்த்தத்துக்கு எனக்கு எடுத்துருக்கிற சாரி. ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி சாட்டர்டே ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் சண்டே நல்ல நாளாக இருந்ததுனால காலையில் பட்டு சாரி வாங்கினதுக்கெல்லாம் பில் போட்டுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஓரளவுக்கு எடிட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன், கல்யாணம், என்கேஜ்மெண்ட்டுன்னு எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பபாய்.